ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 3Dலேருந்து ஒரு சம்மை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம்மை பார்த்துடலாம். ஒரு அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு கேட்டிருக்காங்க, அதன் ஆரத்தினுடைய வர்க்கத்தின் டேஷ் மடங்கு ஆகும். இந்த சம்முக்கு நம்ம ஃபஸ்ட்டு தெரிய வேண்டியது ஃபார்முலா. ஓகேங்களா? அரைக்கோளத்தின் பரப்பளவு. இப்போது ஒரு கோலம்னு எடுத்துக்கினா முழு கோலத்தோட பரப்பளவு 4πr². ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும். அப்போ அரைக்கோளம்னா இதில் பாதி வரும். அப்போது பாதி 2πr² ப்ளஸ் இந்த மேற்பரப்பு. ஓகேங்களா? ஏன்னா இதில் மேற்பரப்புன்னு ஒன்று இருக்காது, இந்த ஏரியா கவர் பண்ணுவோம். ஓகேங்களா? நம்ம முழு கோலமாக இருக்கும்போது இப்படியே இருக்கிறதுனால 4πr². இதை பாதி வெட்டினா இந்த பாதி மட்டும் நம்மளுக்கு 2πr², மேலே 2πr². ஓகேங்களா? ஆனால் இதுவும் ஒரு பரப்பு தானே வெட்டினதுக்கப்புறம். ஓகேங்களா? நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்பிள் மாதிரி இல்லை ஒரு ஆரஞ்சு பழம் மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இது மேலே ஒரு பரப்பு வருமா, அது ஒரு πr². ஏன்னா இது ஏன் πr²னா இது வட்டத்தோட ஷேப்பில் தான் இருக்கும். புரியுதுங்களா? இது 2πr² ப்ளஸ் இது மேலே இருக்கிறது ஒரு πr². அப்போது டோட்டலாக நம்மளுக்கு 3πr² கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மொத்த பரப்பு கண்டுபிடிச்சிட்டோம், 3πr². அப்போது ஒரு அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு ஆரத்தினுடைய வர்க்கம்னா ஸ்கொயர். கொஷனில் பாருங்கள், ஸ்கொயர். வர்க்கம்னா கரெக்டாக இருக்கா? ஆரம்னா 6, ஸ்கொயர் ரேடியஸ் ஸ்கொயர் இருக்கா? அப்போது வர்க்கத்தின் டேஷ் மடங்கு, இந்த 6 என்ன மடங்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 6 என்ன மடங்கு? 3π மடங்கு. ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். பாருங்கள், உங்களுக்கு திடீர்னு அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு ஞாபகம் இல்லைன்னா, நம்மளுக்கு ஃபார்முலா தெரியல அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கோலத்தோட மொத்த பரப்பு தெரியணும், 4πr². அப்போ இந்த πr² பாதி போயிடுச்சுன்னா 2πr², மீதி இந்த ஒரு பரப்பு வரும் ஜாயின் ஆகும்போது 4πr², மொத்தமாக சேர்ந்து 3πr². ஓகேங்களா? சிம்பிள் சம்மு. 2D 3D பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாவை டெய்லி எழுதி பாருங்கள், பார்த்தாவது எழுதி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக அது மெமரைஸ் ஆகிடும். அடிக்கடி அந்த 2D 3Dயில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின் சம்ஸு, புக் சம்ஸு அதெல்லாம் போட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட்ஸ்னால் கமெண்ட்டில் போடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இல்லை எந்த மாதிரி சம்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி சம்ஸை போடுறேன். ஓகே, உங்களுக்கு 2D 3D ஃபார்முலாஸு டெக்னிக்ஸ் எதனா வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்யூ.